மீஷோவில் ஆஸ் அ ஆன்லைன் செல்லராக எனக்கு நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மழை டைமில் எனக்கு 2-3 ஆர்டர் வந்துருந்துச்சு. அந்த ஆர்டர் எப்போ வந்துச்சோ அப்போவே நான் அதை அக்செப்ட் பண்ணி லேபிளும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். பட் அந்த பிக்கப்புக்கு வரவங்க வந்து ஒரு 5 days ஆயிடுச்சு. நான் டிக்கெட்ஸுமே ரைஸ் பண்ணேன். டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ஓகே நாங்கள் ரீஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னு. அதுவே 5 days ஆயிடுச்சு. ஓகே, அந்த மழை வந்து கொஞ்சம் கம்மியானோடனே அந்த 6th day அவங்க வந்தாங்க பிக் பண்ணுறதுக்கு. பட் அப்போ நான் ஃபோன் கால் எடுக்கல அப்படின்னா ஒரு 5 minutes தான் எடுக்காமல் இருந்திருப்பேன். அந்த 5 minutesக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு கால் பேக் பண்ணேன். பட் நான் கால் பேக் பண்ணோடனே நான் வேறு ஏரியாவுக்கு வந்துட்டேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் நாளைக்கு வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டே தான் எனக்கு அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகுறது அப்படின்னா அந்த டைம் வந்து முடிகிற டைம். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் எனக்கு கேன்சல் ஆகிடும் ஆர்டர் பண்ணவங்க கிட்ட இருந்து. நானும் செகண்ட் டே ஃபுல்லாகவே 2-3 தடவை கால் பண்ணி பார்த்தேன். நான் காலையில் வரேன், ஈவினிங் வரேன் அப்படின்னு டைம் அவங்க மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வரமாட்டாங்க அப்படின்றது அவங்க சொல்லவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மழையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க என்னால் வர முடியாது அப்படின்ற உண்மையாவது சொல்லியிருக்கலாம் அந்த பிக்கப் பண்ணுற பர்சன். நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஈவினிங் நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இருந்த வேலையை கூட விட்டுட்டு நான் வீட்டிலையே இருந்தேன். எனக்கு வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அப்போ கூட ஓகே பிக் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேனே, எனக்கு வந்து வெளில போகணும், ஸோ நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. இல்லை வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க வரவே இல்லை, பிக் பண்ணவும் இல்லை. எனக்கு அந்த ஆர்டரும் கேன்சல். அந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு எனக்கு என்ன ஒரு 10 rupees கிட்ட தான் லாஸ் ஆகிருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே தான் இருக்கும். லாஸ் அப்படின்றது அந்த கொரியர் கவர் அந்த பிரிண்ட் அவுட்டை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஆஸ் அ நியூ செல்லராக இது வந்து ஒரு 10 rupees 20 rupees தான் வச்சே நம்ம அந்த ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதுவே நம்மளுக்கு லாஸ் ஆகும்போது ஓகே நம்ம பிஸ்னஸ்க்கு இப்போ வந்திருக்கோம், லாஸுமே நம்மளுக்கு வந்து யூஷுவல் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டால் தான் வந்திருப்போம். ஓகே அது ஓகே அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் அன்னைக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க உண்மையே சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன சஜஷன். இது என்னோட ஃபீட்பேக்காக நான் மீஷோக்கு டிக்கெட்டுமே நான் ரைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கல. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கொரியர் பார்ட்னர் கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்தா இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருந்தாலுமே நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீஷோவில் அதை பார்த்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுறாங்க. இதுக்காக தான் மெயினாக நான் இந்த வீடியோ போட்டேன். இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்கள் இஷ்யூஸை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. பட் இதை யாராச்சும் கொரியர் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வருவாங்க, வரலை அப்படின்னாவது சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். ஸோ ஒரு நியூ செல்லருக்குமே வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது நம்ம ஆர்டர் கேன்சல் ஆகுது இப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஒரு ஆர்டர் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு 2 ஆர்டராக திருப்பி வரும். எனக்கு அப்படி தான் வந்துட்டு. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ப்ரெஷரை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது மீஷோ செல்லர் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.